வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சத்தான சோள பணியாரம், வெள்ளை சோளத்தில் எப்படி பணியாரம் செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெள்ளைச்சோளங்க, வெள்ளைச்சோளம் 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். நல்லா காலையிலே கழுவி ஊற வச்சாச்சு. 10 மணி நேரம் ஊறணுங்க சோளம் மட்டும். மற்றதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும். இது மாப்பிள்ளை செம்பாங்க, மாப்பிள்ளை செம்பா அரிசி, சிகப்பரிசி. இது சோளம் 1 கப்பு, மாப்பிள்ளை செம்பா அரிசி 1/2 கப்பு, உளுந்து வெள்ளை உளுந்து 1/4 கப்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இதிலே போட்டேன். உளுந்துலேயே வெந்தயம் போட்டேன். இந்த தெரியும். இப்போ எல்லாம் ஊற வச்சாச்சு, வாங்க அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு சோளத்தை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாங்க. இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே இது போடணும். சோளம் ஏன்னா நைஸாக அரைபடாது சீக்கிரம். அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். திக்காக அரைச்சிக்கோங்க ஒரு இட்லி மாவு பதத்துக்கு. ஏன்னா இனிப்பு பணியாரம் கார பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ரவை மாதிரி அரைஞ்சிச்சு பாருங்கள் சோளம். இந்த சோளம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ளை சோளம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. மாப்பிள்ளை செம்பா சிகப்பரிசி, இதுவும் அவ்வளோ சத்து. தண்ணியோட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வெந்தயம் சேர்த்து இருக்குதுல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சிடுறேன். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நைஸாக அரைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இந்த தண்ணி அரிசி தண்ணி ஊற்றியாச்சு. இது ரொம்ப சத்து. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாங்க. இதோடய சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க அரைக்கணும். நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி உப்பெல்லாம் போட்டாச்சு. லைட்டாக கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் புளிக்கட்டும். ஒரு 2 ஹவர் புளிக்கட்டும். இல்லை நீங்கள் அரைச்சி வச்சுருந்து காலையில் கூட சுடலாங்க. இது ஒன்றும் புளிக்க வச்சுட்டிங்கன்னா காலையில் கூட சுடலாம். இப்போ நான் உடனே உங்கள்கிட்ட சுட்டு காமிக்கிறேன். ஒரு 2 ஹவர் புளிக்க வெட்டி உங்களுக்கு சுட்டு காமிச்சிடுறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. நல்ல வாசனையாக இருக்குதுங்க. இந்த மாப்பிள்ளை செம்பா அரிசியும் இந்த சோளம் வெள்ளை சோளமும் அவ்வளோ மணமாக இருக்குது. உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. எல்லோரும் சுகர்கார சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவே சிறுதானியம் கொடுத்து பழக்குங்க குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லோரும் டாக்டர்கள்லாம் நல்லா சிறுதானியத்தை நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிறுதானியத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு காமிக்கிறேன். எல்லோரும் அது போல் பார்த்துட்டு செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. சோள மாவு அரைச்சி புளிக்க வச்சுக்கிறோமுங்க. இப்போ உங்களுக்கு அதாவது இனிப்பு பணியாக இருந்தேன் வெல்லம் போட்டு செய்கிறதுக்கு சொல்லியிருந்தேன். நான் இப்போ இந்த வெஜிடேபிள் எல்லாம் போட்டு எப்படி செய்கிறேன்னா அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன். 2 பணியாரமும். இது கார பணியாரம், அது இனிப்பு பணியாரம். இதை வதக்கிடலாம் வாங்க. வெல்லம் 150 கிராம் போட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. வெல்லம் பாகு பதம்லாம் வேண்டாம், கரைஞ்சா போதும். இப்போ இது கரையட்டும். அது எப்படி அப்புறம் பார்க்கலாம். இதை இப்போ வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம். 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ சட்டி காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க ஒரு 1/2 ஸ்பூனு. வச்சுட்டு 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு இஞ்சி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்க நல்லா சாப்பிடுங்க. அது எதுக்கும் சத்து உடம்புக்கு. வெஜிடபிள்ஸ் பசங்க தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சிறுதானியமும் சாப்பிடாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது சிறுதானியமானு கண்டுபிடிக்க முடியாது. குடமிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம்.
இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னியே கூட தேவையில்லைங்க, அது அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் இந்த காய் வெஜிடபிள்ஸ் பக்கம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மாவில் ஏற்கனவே இருக்குது உப்பு. இது கொஞ்சம் நல்லா முக்கால் வேக்காடு நல்லா வேகட்டுங்க. வெந்து மாவில் சேர்க்கும்போது நான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு மாவில் சேர்க்கும்போது காமிக்கிறேன். இப்போ எல்லாம் வதக்கியாச்சுங்க பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு புளிச்சிருச்சுங்க, 2 பாதியாக பிரிச்சுட்டேன். இது வந்து மசாலா பணியாரத்துக்கு, இது வந்து இனிப்பு பணியாரத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் போட்டுக்கலாங்க மசாலா பணியாரம் வந்து போட்டு கலக்கிட்டு காமிக்கிறேங்க. இது நல்லா கலந்தாச்சுங்க, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெல்லம் வந்து இதில் வடிகட்டிக்கலாம். இந்த மீதி இருக்கிற மாவில் வந்து வெல்லம் பாகு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 150 கிராம் வெல்லம், ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கலக்கிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. வெல்லம் ஒவ்வொரு வெல்லம் இனிப்பு அதிகமாக இருக்கும், எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு 2 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தோலை மட்டும் எடுத்துடலாம். தோலை மட்டும் எடுத்துருங்க, இதை போட்டுருங்க. இப்போ வாங்க இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் சுட போயிடலாம். சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க நெய் தடவிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. நெய் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்குறேங்க. இப்போ இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டியில் உங்களுக்கு மோந்து சிந்தாமல் ஊற்ற முடியும்னா ஊற்றுங்க, இல்லைன்னா டம்ளரில் வந்து எடுத்துக்கோங்க. சிந்தாமல் ஊற்றலாம். ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஊற்றிடலாம். இப்போ இதில் லைட்டாக ஒவ்வொரு சொட்டு நெய் விட்டுக்கலாம். ஒவ்வொரு சொட்டு விட்டால் போதும். இப்போ வந்து மூடி போட்டுடலாங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ வாங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. சோளம் அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க சின்ன பிள்ளையிலே. இப்போ வாங்க வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அழகா பந்து பந்தாக வருது பாருங்கள், அருமையாக. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பணியாரம் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் ஒரு சொட்டு விட்டுக்கலாம். ஒவ்வொரு சொட்டு விட்டு இதே மாதிரி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இப்போ திருப்பி விட்டுடலாங்க. மசாலா பணியாரத்தை நல்லா சூப்பராக உப்பி வருது பாருங்கள். வேகட்டும். இப்போ இதுவும் வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு பாருங்கள். நல்லா முட்டை முட்டையாக பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பணியாரம் சுட்டாச்சுங்க. இது வந்து இனிப்பு பணியாரம், இது வந்து கார பணியாரங்க. கார பணியாரத்துக்கு வந்து பூண்டு சட்னி வச்சுருக்கேங்க. கார சட்னி, சின்ன வெங்காயமும் பூண்டும் வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சட்னி வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. அதே தான் செஞ்சுருக்கேன். இந்த கார பணியாரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அருமையாக வந்துருக்கு, பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தொட்டு அப்படி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோட சோளமும் மாப்பிள்ளை செம்பா அரிசியும் உளுந்து இதே அளவுகளோடு செஞ்சு
நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.